யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர்கள் அழிக்கப்பட்ட பிறகு அவர்களை ஒரு பறவையின் மூலமாக எடுக்கப்பட்டு ரப்பினுடைய கட்டளை எங்கே போடப்பட வேண்டுமோ அங்கே போடப்பட்ட பிறகு அல்லாஹ் ஒரு மழையை இறக்குகிறான். அந்த மழையின் மூலமாக எல்லா இடங்களிலும் அல்லாஹ் சுத்தப்படுத்துகிறான். எங்கு பார்த்தாலும் அந்த தண்ணீர் சென்று பளிச்சுன்னு ஆக்கிவிடும். சுத்தமாக இருக்கும் எல்லா இடங்களிலும். இதற்கு பிறகு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பூமிக்கு கட்டளையிடுகிறான், உன்னிடம் இருக்கக்கூடிய பரக்கத்தை வெளியாக்குவாயாக, உன் பரக்கத்தை வெளிப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்வினுடைய கட்டளையிடப்பட்டு பூமியில் பரக்கத்தான முறையில் செழிப்பான முறையில் ஏற்படும். எந்த அளவுக்குன்னு சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் விளைச்சல் தரக்கூடிய அந்த மாதுளம் பழம், அந்த மாதுளம் பழத்தை ஒரு குடும்பமே சாப்பிடலாம். அதனுடைய தோலை கொடையாக பயன்படுத்தி மக்களெல்லாம் நிழல் ஏற்படும் அளவிற்கு உண்டான கொடையாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அந்த அளவிற்கு அது பரப்பளவாக இருக்கும். அந்த தோல் பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த மாதுளம் பழம் ஆடு மாடுகளிலும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாலை ஒரு கூட்டமே குடிக்கலாம். அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மாட்டினுடைய பாலை ஒரு கோத்திரமே குடிக்கலாம். அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஆட்டினுடைய பாலை ஒரு குடும்பமே பயன்படுத்தி குடிக்கலாம். அந்த அளவிற்கு ரப்புல் ஆலமீன் பழங்களிலும் கனிவர்க்கங்களிலும் தாவரங்களிலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துவான். ஆடு மாடுகளிலும் மிருகங்களிலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துவான். அதன் மூலமாக பரக்கத்தான முறையில் அந்த நேரத்தில் மக்கள் செழிப்பான முறையில் வாழ்வார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மக்கள் எல்லாம் நிம்மதியான முறையில் வாழ்வார்கள். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிம்மதியான முறையில் அதற்கு பின்னாடி அந்த மக்கள் பரக்கத்தான முறையில் எந்த விதமான கவலைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் தொல்லைகளும் துயரங்களும் இல்லாமல் மன நிறைவான முறையில் நிம்மதியான முறையில் அவர்கள் வாழ்வார்கள். இப்படி வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கும். 7 ஆண்டுகள் சந்தோஷமான முறையில் இருப்பார்கள் என்றும் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முஃமின்களாக வாழக்கூடிய இவர்களுக்கு ஷாம் தேசத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து அல்லாஹ் குளிர்ந்த ஒரு காற்றை வெளியாக்குவான். வெளியாக்கப்பட்ட அந்த காற்று எல்லோரிடத்திலும் போய் சேரும். யாரின் மீதெல்லாம் அந்த காற்று படுகிறதோ அவர்களெல்லாம் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விடுவார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். ஒரு மலையினுடைய குகையில் ஒரு மனிதர் உள்ளே நுழைந்தாலும் கூட அவரையும் அந்த காற்று போய் சேர்ந்து அவரும் மரணிப்பார். அந்த அளவிற்கு அந்த காற்று எல்லா இடத்திலும் முஃமின்களிடத்திலும் அது போய் சேரும். அந்த நேரத்தில் இவர்கள் எல்லாம் மரணிப்பான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். இதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த முஃமின்கள் எல்லாம் மரணித்த பிறகு உலகத்தில் தங்கியிருப்பவர்கள் கெட்டவர்கள் மாத்திரம். சுப்ஹானல்லாஹ். மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடிய, சண்டை சச்சரவு செய்யக்கூடிய, மிருகங்களைப் போல வாழக்கூடிய, மனோ இச்சையின் அடிப்படையில் வாழக்கூடிய கெட்டவர்கள் மாத்திரம் தங்கியிருப்பார்கள். பல அழிச்சாட்டியங்களும் அட்டூழியங்களும் செய்வார்கள். வனவிலங்குகளைப் போல ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள். லா யஅரிஃபூன மஅரிஃபத்தன் வலா யன்கிரூன முன்கரா. நல்லதே தெரியாது. பொதுவாக சொல்லப்போனால் அவர்களுக்கு நன்மையே தெரியாது. நன்மை தெரியாமல் அவர்கள் வாழ்வார்கள். தீமை மாத்திரம் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். நல்ல காரியமே தெரியாமல் வாழ்வார்கள். தீமையான காரியங்களை மட்டும் செய்து வாழ்வார்கள். இந்த நேரத்தில் ஷைத்தான் மனித உருவெடுத்து அவர்களுக்கு மத்தியிலே சில காரியங்களை சொல்கின்ற பொழுது மக்கள் கேட்பார்கள், எங்களை என்ன செய்ய சொல்கிறாய் என்று கேட்பார்கள். அவன் சொல்லுவான், நீங்கள் சிலையை வணங்குங்கள் என்று சொல்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்றாங்க, இந்த நேரத்தில் அவங்களுக்கும் ரிஸ்க்கு பொருளாதாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில்தான் ஷராருன் நாஸ், மக்களெல்லாம் கெட்டவர்களாக வாழ்கின்ற காலத்தில்தான் சூர் என்று சொல்லக்கூடிய அந்த சூர் ஊதப்படும் ஒரு காலம் ஏற்படும் என்பதை
நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முதல் சூர் இப்பொழுதுதான் ஊதுவதற்கு ஆரம்பிக்கப்படும்.